வணக்கம். விஜய் எங்கள் வீட்டு பிள்ளை. அவர் எப்பொழுதுமே வெற்றி பெற வேண்டும். பிரேமலதா விஜயகாந்த். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது, புதியதாக கட்சி தொடங்குபவர்கள் அனைவருமே நாங்கள்தான் உண்மையான கட்சி, நாங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்று கூறி வருகிறார்கள். நேற்று முளைத்த காளான் எல்லாம் இதுபோன்று பேசி வருகிறது, இது ஒரு மழைக்கு கூட தாங்காது என விமர்சனம் செய்திருந்தார். இந்த செய்தியை பிரேமலதா விஜயகாந்த் கூறிய உடனேயே இது விஜய்க்கான சமிக்கை என்றும், விஜயைத்தான் பிரேமலதா விஜயகாந்த் இதுபோன்று சாடி பேசியுள்ளார் என்றும் தொடர்ச்சியாக செய்திகள் பரவத் தொடங்கின. இதுகுறித்து இன்று செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், நான் விஜயை ஒருபோதும் அவ்வாறு கூற மாட்டேன். விஜய் எப்பொழுதுமே எங்கள் வீட்டு பிள்ளை. அவர் சினிமாவில் நடித்த போதும் சரி, அரசியலுக்கு வந்தபோதும் சரி, அவர் எங்களது குடும்பத்தில் நெருக்கமான ஒருவர். அவரை எப்படி நான் இப்படி சொல்ல முடியும்? நான் பொதுவாகத்தான் இதுபோன்று அறிவித்தேனே ஒழிய விஜயை கூறவில்லை. வேண்டுமென்றே ஒரு சில ஊடகங்கள் தான் நான் விஜயை இவ்வாறு பேசியதாக கூறி வருகிறார்கள். இது ஏற்புடையது இல்லை என குறிப்பிட்டிருந்தார். மேலும் வரும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் எங்களது மாநில மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கு வரும் கூட்டத்தை பார்த்து உண்மையான கூட்டம் எது என்று அனைவருக்கும் தெரியும். பலர் மக்கள் வெள்ளமென திரண்டதாக கூறி வருகிறார்கள். அதுபோன்ற ஒரு நிகழ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். மேலும் இந்த மாநாட்டில்தான் நாங்கள் யாரோடு கூட்டணி என்பதையும் அறிவிப்போம் என குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பிரேமலதா விஜயகாந்த் அவ்வப்பொழுது விஜய்க்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை கூறி வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. மேலும் கரூர் பெருந்துயர சம்பவத்தில் விஜய்க்கு ஆதரவாக ஆரம்பத்தில் இவர் கருத்து தெரிவித்திருந்தாலும், அதற்கு மறுநாள் விஜய் கரூர் பெருந்துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களோடு இருந்திருக்க வேண்டும், சென்னைக்கு திரும்பி இருக்கக்கூடாது என குறிப்பிட்டிருந்தார். இதே போன்றுதான் சமீபத்திலும் அவர் பேசியிருக்கிறார். இவர் விஜயை குறிப்பிட்டாரா இல்லையா என்பது அவருக்குத்தான் தெரியும். அதே சமயத்தில் பிரேமலதா விஜயகாந்த் நாங்கள் விஜயை குறிப்பிடவில்லை என்பது தமிழக வெற்றிக் கழகத்தினருக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக மற்றும் அதிமுக என்ற இரு கட்சிகளோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார். தேமுதிக 20 எம்எல்ஏ சீட்டுகளையும் ஒரு ராஜ்யசபா சீட்டையும் கேட்டு வருகிறது. இதை எந்த கட்சி வழங்குகிறதோ அவர்களோடு கூட்டணி என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். திமுக 9 எம்எல்ஏ சீட்டுகளை வழங்க உறுதியளித்துள்ளது. ராஜ்யசபா சீட்டு குறித்து பிறகு பார்த்து கொள்ளலாம் என அறிவித்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அதிமுக 15 தொகுதிகளுக்கு மேல் வழங்க முடியாது என்பதில் திட்டவட்டமாக இருந்து வருகிறது. ஆனால் பிரேமலதா விஜயகாந்தோ அதிமுகவாக இருந்தால் 30 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் வேண்டும் என கேட்டு வருவதாக கூறப்படுகிறது. ஒருவேளை திமுக அதிமுக என்ற இரு கட்சிகளும் இவர்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை கொடுக்கவில்லை என்றால் பிரேமலதா விஜயகாந்துக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைப்பதுதான். எதிர்காலத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட கூட்டணி அமைக்கலாம் என்ற மனநிலையில்தான் விஜய்க்கு ஆதரவாக பிரேமலதா விஜயகாந்த் பேசி வருவதாக ஒரு சிலர் கூறி வருகிறார்கள். நன்றி.